இல்லது தத்துவராயர் அடைந்த உன்னத நிலையை பற்றி இந்த ஊமை ஆன்மாக்களுக்கு தெரிந்துவிட்டால் கொள்ளை வினைவு கூட்டுருவால் கூட்டி அந்த பல் சமய கூட்டத்தை வைத்து பிழப்பு நடத்த உங்க சாயெல்லாம் வெளுத்திடமும் பயமா என்ன காரணம்? அதனால் திருவள்ளுவரும் நித்திய தேகத்தை பெற்றாரா என்றால் பெறவில்லை. திருவள்ளுவர் முதலானவர்களெல்லாம் நீடித்த வாழ்வை பெற்றார்கள் என்று நித்திய வாழ்வை பெறவில்லை. அதே உரைநடை பகுதியில் சமய நூல்களின் பிழை என்ற தலைப்பில் 12 ஆழ்வார்களும் 63 நாயன்மார்களும் மாணிக்க வாசக சுவாமிகளும் திருமூலர் முதலிய மகான்களின் சரித்திரமும் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்று கொட்ட எழுத்துல இருக்கு. அதை ஏன்டா ஒருத்தனை பேச மாட்டீங்க? பெருவழி ரகசியம் பார்க்கின்ற அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். உலக பொதுமறை தந்த தமிழ் பிதாமகனாகிய திருவள்ளுவ பெருந்தகையை போற்றி புகழ்ந்து இந்த காணொளி தொடங்குகிறது. உலகில் தோன்றிய எந்த சமயமும் எந்த மதமும் எந்த மார்க்கமும் புறந்தள்ள முடியாத மிக பெரும் ஆற்றலாக விளங்குபவர் வள்ளுவ பெரும்பாட்டனார். திருவள்ளுவ பெருந்தகை எவ்வளவு பெரிய விஷயங்களையும் 133 அதிகாரத்தில் சொல்லிவிட்டார். ஆனால் பிற உயிரை கொல்லக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது என்பதற்காக 2 அதிகாரத்தையே படைத்தவர் கொல்லாமை புலால் உண்ணாமை என்னும் தலைப்பில். ஆனால் வள்ளலாருக்கு முன்பே வள்ளுவர் பல உண்மைகளை சொல்லி இருக்கிறார். அதனாலேயே தமிழ் மக்கள் வள்ளுவரையும் வள்ளலாரையும் எக்காலகட்டத்திலும் சமய மத கூட்டத்தில் ஆட்கொள்ளப்படாத மிகப்பெரிய கழக கூறர்கள் என்று போற்றி புகழ்ந்தனர். இது போன்ற சில காரணத்தால் வள்ளுவரையும் வள்ளலாரையும் ஒரே இடத்தில் வைத்து பார்க்கின்றனர். அதாவது சாகா கல்வி தந்த பேராசிரியர்கள் என்ற ஒரு இடத்தில் வள்ளுவரோடு வள்ளலாரையும் வள்ளலாரோடு வள்ளுவரையும் ஒன்றாக வைத்து பேசுகின்றனர். இதற்கான காரணம் என்னவென்றால் முதியோர்களுக்கு முதலில் திருக்குறள் வகுப்பு எடுத்தவர் வள்ளலார். மேலும் பெருமானுடைய வார்த்தை அவருடைய சாயலிலே சொல்ல வேண்டும் என்றால் தேவர் குறளில் முதல் அதிகாரத்தில் சாகாத கல்வியை குறித்து சொல்லி இருக்கின்றது. அதை தக்க ஆசாரியர் மூலம் அறிந்து கொள்கை என்பதுதான். அதனாலேயே வள்ளுவரையும் வள்ளலாரையும் ஒரே இடத்தில் வைத்து பார்க்கின்றனர். அப்படி பார்ப்பதால் ஏதேனும் தவறா என்றால் தவறு கிடையாது. ஆனால் வள்ளுவரையும் வள்ளலாரையும் ஒரே தராசில் வைத்து பார்க்கின்றவர்கள் சில உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். முதியோர்களுக்கு வள்ளலார் திருக்குறள் வகுப்பு எடுத்ததும் தேவர் குறளில் முதல் அதிகாரத்தில் சாகாத கல்வியை குறித்து சொல்லி இருக்கிறது என்று பெருமானார் சொன்னதெல்லாம் பெருமானார் அருள் பெறும் முன்பு நடந்தவை. ஆனால் பெருமானார் அருள் பெற்ற பின்பு அவர் அடைந்த அனுபவமே வேறு. அந்த அனுபவம் பெருமானார் அடைந்தது அவர் கொண்ட ஆன்மநேய ஒருமைப்பாட்டாலேயே அந்த அனுபவத்தை அடைந்தார். அதனால் நித்திய தேகத்தை பெற்றார். திருவள்ளுவரும் கொல்லாமை புலால் உண்ணாமை என்னும் அதிகாரத்தை படைத்திருக்கிறார். கடவுளுக்காக தனி வாழ்த்து பாடலையே கொண்டு இருக்கின்றார். அதனால் திருவள்ளுவரும் நித்திய தேகத்தை பெற்றாரா என்றால் பெறவில்லை. திருவள்ளுவர் முதலானவர்கள் எல்லாம் நீடித்த வாழ்வை பெற்றார்கள் என்று நித்திய வாழ்வை பெறவில்லை. ஏனென்றால் திருவள்ளுவர் கூறிய சாகா கல்வி வேறு, வள்ளல் பெருமான் கூறிய மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வு வேறு. திருவள்ளுவர் கூறிய கொல்லாமை வேறு, வள்ளலார் கூறிய உயிர் கொல்லாமை வேறு. திருவள்ளுவர் காட்டிய கடவுள் அனுபவம் வேறு, வள்ளல் பெருமானார் காட்டிய கடவுள் அனுபவம் இயற்கை உண்மை கடவுள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வேறு. வாருங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். சாகா கல்வி என்பது சாகா தலை வேகா கால் போகா புனல். சாகா தலை என்பது ருத்திர பாகம், வேகா கால் என்பது மகேஸ்வர பாகம், போகா புனல் என்பது சதாசிவ பாகம். ஆத்ம தத்துவாதி சிவகரணம் 36, நிர்மல குருதுரியம் 7 ஆக மொத்தம் 43. இப்படி சாகா கல்வி 43 நிலைகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 43 நிலைகளும் மேற்குறித்தவை உள்ளது. அதாவது சாகா தலை வேகா கால் போகா புனல் 3 உள்ளது. இந்த சாகா தலை வேகா கால் போகா புனல் 3 பிண்டமாகிய நமது உடலில் 4 இடத்திலும் அண்டமாகிய 4 இடத்திலும் உள்ளது. இவை பிண்டாண்ட ருத்திர சதாசிவ பேதம் என்று குறிக்கப்படும். சாகா கல்வியை குறித்த 43 நிலைகளில் முதல்நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவிற்கு பிரம்மன் என்று பெயர். அவனது ஆயுட்காலம் 4,32,000 ஆண்டுகள். அதாவது பொதுவாக இந்த உலகத்தில் மனித தேகத்தில் வாழுகின்ற ஒரு ஆன்மா சாகும் கல்வியை கற்று, அதாவது உலகியல் கல்வியை கற்று குடிமை பணி தேர்வு எழுதி வெற்றியடைந்து அந்த ஆன்மா மாவட்ட ஆட்சியராக பதவி ஏற்கிறது, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக பதவி ஏற்கிறது என்றால் அந்த ஆன்மாவிற்கு 30 முதல் 35 ஆண்டு காலம் பதவி வழங்கப்படும். அதுபோல் சாகா கல்வியை பயின்று முதல்நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவிற்கு படைத்த தொழில் வழங்கி பிரம்மன் என்று பட்டம் சூட்டப்படுகிறது ஒரு கற்ப காலத்திற்கு. அதாவது 4,32,000 ஆண்டுகளுக்கு. சாகா கல்வியில் 2ஆம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவிற்கு விஷ்ணு என்ற பெயர். அந்த ஆன்மாவிற்கு விஷ்ணு என்று பட்டம் சூட்டப்பட்டு படைத்தல் காத்தல் தொழில் வழங்கி அந்த ஆன்மாவிற்கு கிட்டத்தட்ட 8,64,000 ஆண்டுகளுக்கு பதவி வழங்கப்படுகிறது. சாகா கல்வியை
கல்வியை குறித்த 43 நிலைகளில் முதல்நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவிற்கு பிரம்மன் என்று பெயர். அந்த ஆன்மாவின் ஆயுட்காலம் 4,32,000. அதாவது புரிகிறவரு சொல்லணும்னா, இந்த உலகியல்ல ஒரு மனிதன் சாகும் கல்வியை கற்று, அதாவது உலகியல் கல்வியை கற்று குடிமைப்பணி தேர்வு எழுதி அந்த ஆன்மா மாவட்ட ஆட்சியர் ஆகிறது. அதிலிருந்து அந்த ஆன்மா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஆன்மாவுக்கு 30 முதல் 35 ஆண்டு காலம் உலகியலில் பதவி வழங்கப்படுகிறது. அதேபோல் சாகா கல்வியில் முதல்நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவிற்கு பிரம்மன் என்று பெயர். அந்த ஆன்மாவிற்கு படைத்தல் தொழில் வழங்கி பிரம்மன் என்று பட்டம் சூட்டப்படுகிறது. அதாவது ஒரு கர்ப்ப காலத்திற்கு 4,32,000 ஆண்டுகளுக்கு சாகா கல்வியில் 2ஆம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவிற்கு விஷ்ணு என்று பெயர். அந்த ஆன்மாவிற்கு படைத்தல் காத்தல் தொழில் வழங்கி விஷ்ணு என்று பட்டம் சூட்டப்படுகிறது. 8,64,000 ஆண்டுகளுக்கு சாகா கல்வியில் 3ஆம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவிற்கு ருத்திரன் என்று பெயர். அந்த ஆன்மாவிற்கு படைத்தல் காத்தல் துரிசு நீக்குவித்தல் முதலிய தொழில்களை வழங்கி அந்த ஆன்மாவுக்கு ருத்திரன் என்று பட்டம் சூட்டப்படுகிறது. அதாவது 12,96,000 ஆண்டுகளுக்கு சாகா கல்வியில் 4ஆம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவிற்கு மகேஸ்வரன் என்று பெயர். அந்த ஆன்மாவிற்கு படைத்தல் காத்தல் துரிசு நீக்குவித்தல் மறைத்தல் தொழில் வழங்கி மகேஸ்வரன் என்று பட்டம் சூட்டப்படுகிறது. அந்த ஆன்மாவின் ஆயுட்காலம் 17,28,000. சாகா கல்வியில் 5ஆம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவிற்கு சதாசிவன் என்று பெயர். அந்த ஆன்மாவுக்கு படைத்தல் காத்தல் துரிசு நீக்குவித்தல் மறைத்தல் அருளல் வரை 5 வழங்கி அந்த ஆன்மாவிற்கு சதாசிவன் என பட்டம் சூட்டப்படுகிறது. அந்த ஆன்மாவின் ஆயுட்காலம் 43,28,000. இப்ப இந்த சாகா கல்வியில் இந்த 43 நிலைகளில் ஒவ்வொரு நிலையில இப்ப நம்ம 5 நிலை வரைக்கும் பார்த்தோம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சாகா கல்வியில் இந்த 5 நிலை வரை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட, அதற்கு மேலே உள்ள சில அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாக்களை தான் நாம் முழு முதற் கடவுள் என்று நினைத்து 10,000 ஆண்டுகளாக வணங்க தொடங்கி இன்றைய தினம் வரை நாம் வணங்கி கொண்டு வருகிறோம். உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை மறந்து. ஆனால் படைக்கும் கடவுளர் முதல் அருளல் தொழில் செய்யும் கடவுளர் வரை அனைவரையும் படைத்தவர், எங்கும் பூரணராகி விளங்கும் ஓர் உண்மை கடவுள், தன்னிகர் இல்லாத தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். இந்த செய்தியை பெருமானார் அவர் எழுதிய அருட்பெரும் ஜோதி அகவலில் குறிப்பிடுகிறார். சிருட்டி தலைவரை சிருட்டிய அண்டங்களை அருட்டிரல் வகுத்த அருட்பெரும் ஜோதி, காவல் செய் தலைவரை காவல் அண்டங்களை ஆவகை அமைத்த அருட்பெரும் ஜோதி, அழித்தல் செய் தலைவரை அவர் அண்டங்களை அழுக்குற அமைத்த அருட்பெரும் ஜோதி, மறைத்திடு தலைவரை மற்றும் அண்டங்களை அறத்தோடு வகுத்த அருட்பெரும் ஜோதி, தெளிவு செய் தலைவரை திகழும் அண்டங்களை அழிபெற அமைத்த அருட்பெரும் ஜோதி என்று பாடுகிறார். அதாவது நாம் இதுநாள் வரை போற்றி புகழும் ஞானி மகான் யோகி சித்தர்கள் முத்தர்கள் என அனைவரும் இந்த 5 பெற்றுக்கொண்டு அண்ட சராசரங்களை இயக்கிவிக்கின்ற இந்த கடவுளர்களிடம் லேசான அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் நாம் போற்றி புகழும் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்கள் முத்தர்கள் என அனைவரும் இந்த 5 செய்கின்ற ஆன்மாக்களிடம் லேசான அனுபவத்தை பெற்று கொண்டவர்கள் என்பது உண்மை. இதையெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில பார்ப்போம். இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இப்ப சாகா கல்வி குறித்த 43 நிலைகளில் மேலே ஏறி அனுபவத்தை பெற்றவன் காலம் கடந்த காலாதீதன் என்ற ஒரு வார்த்தையை பெருமானார் பயன்படுத்தியிருப்பார். அதுல பிரம்மா விஷ்ணு ருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்பவற்றை வரைக்கும் நம்ம ஒரு 5 நிலையை பார்த்தோம். அதுல அடுத்த 6வது நிலையாக இருப்பது விந்து என்ற ஒரு பதவி நிலை. இந்த விந்து நிலையை அடைந்த ஆன்மாவின் ஆயுட்காலம் 43,200 லட்சம் கோடி. அதில் நாத நிலையை அடைந்த ஆன்மாவின் ஆயுட்காலம் அளவிறந்த கோடி. ஆனால் நேராத ஒரு காலம் நேரிட்டால் மரணம் வந்துவிடும். இந்த சாகா கல்வியை கற்றவர்கள் இந்த நிலையில் இந்த அனுபவத்தை பெற்றிருப்பார்கள். அதாவது நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் பெற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பது போல இந்த சாகா கல்வியை கற்றவர்கள் இந்த ஆன்மாக்கள் தான் கற்ற கல்வி வரை அவர்களின் அறிவும் அனுபவமும் விளங்கும். ஆனால் இப்படிப்பட்ட சாகா கல்வியை பற்றி முழுமையாக தெளிவாக பேசியது இந்து வேத ஆகமம் மட்டும்தான் என்கிறார் வள்ளல் பெருமானார். இந்து வேத ஆகமத்தில் மாத்திரம்தான் ஏம சித்தி தேக சித்தி ஞான சித்தி முதலிய சித்திகளை சொல்லி இருக்கின்றது. மற்ற எந்த சமயங்களில் மேற்படி சித்திகளையும் சாகாத கல்விகளையும் சொல்லவில்லை. ஒருவேளை அப்படி இருப்பதாக காணப்படுமாகில் அது இந்து வேத ஆகமத்தின் ஏகதேசங்கள் என்பது உண்மை என்கிறார். மேற்படி இந்த சாகா கல்வியை பற்றி அந்த உபாயங்களை தெரிவிப்பதும் சைவ சமயமே அன்றி வேறு இல்லை என்பதை பெருமானார் நிரூபிக்கிறார். இப்படிப்பட்ட சாகா கல்வியை பற்றி மேலோட்டமாக பேசியவர்தான் திருவள்ளுவ பெருந்தகை. இந்த சாகா கல்வி ஆத்ம தத்துவாதி சிவகரணம் 36 நிர்மல குரு துரியம் 7 ஆக மொத்தம் 43 என்றார் பெருமானார். முதல்ல ஆத்ம தத்துவாதி சிவகரணம் என்றால் என்னவென்று பார்ப்போம். முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த சாகா கல்வி குறித்த நிலை
நிலைகளில் பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்ற நம்ம நிலைகளில் பார்த்தோம். அதற்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், ஆத்ம தத்துவாதி சிவகரன் 36ன்னா என்னன்னு பார்க்க போறோம்னு சொன்னோம். அதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு கேட்டனா, ஜாக்கரம், சொப்பனம், சுடித்தி, துரியம், துரியாதீதம். ஜாக்கரம் என்றால் நினைவு, சொப்பனம் என்றால் கனவு, சுடித்தி என்றால் உறக்கம், துரியம் என்றால் பேருறக்கம், துரியாதீதம் என்றால் உயிரடக்கம். இந்த அவத்தைகள், இந்த ஜாக்கரம், சொப்பனம், சுழித்தி, துரியம், துரியாதீதம் என்பது அவத்தைகள். இந்த அவத்தைகள் பூமியில் வாழுகின்ற உயிரினங்களுக்கு, அதாவது முக்கியமாக மனித கூட்டங்களுக்கு மட்டும்தான் என்றால் கிடையாது. சாகா கல்வியில் முதல்நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிரம்மனுக்கும் சரி, இரண்டாம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட விஷ்ணுவுக்கும் சரி, மூன்றாம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ருத்திரனுக்கும் சரி, நான்காம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மகேஸ்வரனுக்கும் சரி, ஐந்தாம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட சதாசிவனுக்கும் சரி, இந்த ஜாக்கரம், சொப்பனம், சுழித்தி, துரியம், துரியாதீதம் என்ற அவத்தை அவர்களுக்கும் இருக்கிறது. பிரம்மன் பதவியை பெற்றுக்கொண்ட ஆன்மா ஜாக்கரம், சொப்பனம், சுழித்தி, துரியம், துரியாதீதம் என்ற 5 அவத்தைகளை அனுபவிக்கும். அதுபோல் விஷ்ணு பதவியை பெற்றுக்கொண்ட ஆன்மாவும் இந்த 5 அவத்தைகளை அனுபவிக்கும். அதுபோல் ருத்திரன் பதவியை பெற்றுக்கொண்ட ஆன்மாவும் இந்த 5 அவத்தைகளை அனுபவிக்கும். அதன் மேல் மகேஸ்வரன் பதவியை பெற்றுக்கொண்ட ஆன்மாவும் அனுபவிக்கும். சதாசிவன் பதவியை பெற்றுக்கொண்ட ஆன்மாவும் அனுபவிக்கும். அப்ப பிரம்ம பதவியை அடைந்த ஆன்மா ஜாக்கரம், சொப்பனம், சுழித்தி, துரியம், துரியாதீதம் என்ற 5 வகையான அவத்தைகளை அனுபவிக்கிறது. அப்ப ஒவ்வொரு நிலைக்கும் 5 அவத்தை என்றால் மொத்தம் பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்ற 5 நிலை இருக்கிறது. ஒரு நிலைக்கு 5 அவத்தை என்றால் 5 நிலைக்கும் 25 அவத்தைகளை இந்த 5 நிலையை அடைந்த ஆன்மாக்கள் அனுபவிக்கின்றார்கள். பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், ஈஸ்வரன், சதாசிவன் என்ற 5 நிலைகளில் பதவியை பெற்ற ஆன்மாக்களும் 5 அவத்தைகளை அனுபவிக்கும் என்று பார்த்தோம். அதாவது பிரம்ம நிலையை பெற்றுக்கொண்ட ஆன்மா ஜாக்கரம், சொப்பனம், சுழித்தி, துரியம், துரியாதீதம் என்ற 5 அவத்தைகளை அனுபவிக்கும். இதுபோல் 5 நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களும் 5 நிலைகளை, அதாவது 5 அவத்தைகளை அனுபவிப்பார்கள். மொத்தம் 25 அவத்தைகள். அதாவது சதாசிவ நிலையை கடந்து சாகா கல்வியில் 6வது நிலையை செல்லும் போது விந்து என்ற பதவியை ஆன்மா அடைகின்றது. அந்த விந்து சக்தியை ஆன்மா அடையும் போது 6 வகையான அவத்தையை அனுபவிக்கின்றது. விந்து நிலையில் சாக்கிராதீத அவத்தை உண்டாகும். சாக்கிராதீதம், சாக்கிராதீத சாக்கிரம், சாக்கிராதீத சொப்பனம், சாக்கிராதீத சுழுத்தி, சாக்கிராதீத துரியம், சாக்கிராதீத துரியாதீதம் ஆக 6. அப்ப பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் என 5 நிலைகளிலும் 25 அவத்தைகள் சொல்லப்படுகிறது. இந்த விந்து நிலையில் 6 அவத்தைகள் சொல்லப்படுகிறது. விந்து நிலையை கடந்து நாதம் நிலையை ஆன்மா அடைகின்றது. அந்த இடத்தில் ஆன்மா 5 அவத்தைகளை அனுபவிக்கிறது. சாக்கரம், சொப்பனம், சுழித்தி, துரியம், துரியாதீதம் என்று. இப்ப அந்த பிரம்மாவிலிருந்து சதாசிவன் வரைக்கும் 25 அவத்தைகள், பிறகு விந்து நிலையில் 6 அவத்தைகள், நாத நிலையில் 5 அவத்தைகள், மொத்தம் 36 அவத்தைகள். என்ன இவன் புதுசா சாக்கரம், சொப்பனம், சுழித்தி, துரியம், துரியாதீதம் என்னமோ சொல்றான்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். இதை பற்றி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா உலகமே மறந்துவிட்ட உன்னத மகான் என்ற தலைப்பில் இதை பற்றி நம்ம தெளிவா பேசியிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த 36 அவத்தைகள் தான் ஆத்ம தத்துவாதி சிவகரணமாகிய 36. இந்த 36 அவத்தைகள் தான் ஆத்ம தத்துவாதி சிவகரணமாகிய 36. அதாவது இதற்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மனித தேகம் 96 தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டது. அதில் 60 தத்துவம் புறக்கருவிகள், 36 தத்துவம் அகக்கருவிகள். புறக்கருவிகள்லாம் தெரியும், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், எலும்பு, மஜ்ஜை, ரத்தம், சுக்கிலம், இதெல்லாம் புறக்கருவிகள். இந்த 60 புறக்கருவிகளில் நம்ம கை வைக்கலாம், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் அகக்கருவியாகிய 36 தத்துவத்தில் நாம் கை வைக்க முடியாது. ஏனென்றால் அகக்கருவியாகிய அந்த 36 தத்துவம் என்னவென்றால் ஆத்ம தத்துவாதி சிவகரணமாகிய 36. இந்த 36 தத்துவத்தை நாம் கை வைப்பதற்கும் கடப்பதற்கும் முயற்சிப்பதற்கும், ஒருவேளை அதை தாண்டுவதற்கும் நாம் முடிவெடுத்து விட்டால், அதை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால், அந்த ஆன்மா குறைந்தபட்சம் இயற்கை உண்மை கடவுளின் சோபையாவது கண்டிருக்க வேண்டும். ஆத்ம தத்துவாதி சிவகரணம் 36, நிர்மல குரு துரியம் 7 இவை சேர்ந்ததுதான் சாகா கல்வி. இவைகளின் முடிவுதான் சாகா கல்வி. சாக்கரம், சொப்பனம், சுழித்தி, துரியம், துரியாதீதம், ஜீவ சாக்கரம், ஜீவ சொப்பனம், ஜீவ சுழித்தி, நிர்மல சாக்கிரம், நிர்மல சொப்பனம், நிர்மல சுழித்தி, பர சாக்கிரம், பர சொப்பனம், பர சுழித்தி, குரு சாக்கிரம், குரு சொப்பனம், குரு துரியம். அதாவது இதை நிர்மல குரு துரியம் என்று பெருமானார் சொல்வார். அப்ப குரு சாக்கிரம், குரு சொப்பனம், குரு சுழித்தி, குரு துரியம், அதாவது நிர்மல குரு துரியம், நிர்மல குரு துரியாதீதம் என்ற நிலைகள் இருக்கிறது. இவைகளை எவன் கடக்கின்றானோ, இந்த நிலைகளை எந்த ஆன்மா கடக்கிறதோ அவன்தான் காலம் கடந்த காலாதீதன் ஆகின்றான். 96 தத்துவத்தில் புறக்கருவிகள்
60 அகக்கருவிகள், அதாவது ஆத்ம தத்துவாதி சிவகரணமாகிய அகக்கருவிகள் 36. இந்த 96 தத்துவத்தையும் யாராவது வென்று விட்டார்களா என்றால் நாம் குறிப்பிட்டும் சொல்லும்படியாக யாரும் இல்லை. ஒருவாறு இந்த 96 தத்துவத்தை வென்றவர் மகான் தத்துவராய சாமிகள் என்று வள்ளல் பெருமானார் குறிப்பிடுவார். ஆனால் மகான் தத்துவராய சாமிகள் 60 தத்துவமாகிய புறக்கருவிகளையும் ஆத்ம தத்துவாதி சிவகரணமாகிய 36 தத்துவத்தையும் வென்றவரா என்றால் இல்லை. நிர்மல குருத்துரியமாகிய 7ஐயும் சேர்த்து வென்றவர் மகான் தத்துவராய சாமிகள். நாம் இது நாள் வரை முழு முதற் கடவுள் என்றும் உண்மை கடவுள் என்று நினைத்து வணங்கி கொண்டிருக்கும் பிரம்மன், விஷ்ணு, ஈஸ்வரன், சதாசிவன், சிவன் போன்ற அனைவர்களும் இந்த ஆத்ம தத்துவாதி சிவகரணமாகிய 36 நிலைகளில் இருக்கின்றவர்கள். இந்த 36 நிலைகளை கடக்க அனுதினமும் முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்கள். இன்னொரு விஷயத்தை முக்கியமா சொல்லணும். வள்ளலாரை பற்றி யூடியூப் சேனலில் பேசுகின்றவர்களும் சரி, அல்லது பொதுவெளியில் மேடை அமைத்து பேசுகின்றவர்களும் சரி, வள்ளலார் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னாரோ அதெல்லாம் முதல்ல தூக்கிட்டு வந்து பேசுறீங்க. வள்ளல் பெருமானார் 12 ஆழ்வார்களும் 63 நாயன்மார்களும் மாணிக்க வாசக சுவாமிகளும் திருமூலர் முதலிய மகான்களும் அவர்களுடைய சரித்திரமும் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றிருப்பார். அதெல்லாம் ஒருத்தனும் பேச மாட்டீங்க. அதை கடந்து வள்ளலார் போற்றி புகழ்ந்த தத்துவராயரை பற்றி ஒருவரும் பேச முன்வர மாட்டீங்க. தத்துவராயருக்கு உங்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனை? ஏன் இதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட சன்மார்க்கம் தோன்றி மண்ணில் செடித்து கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளை தொடப்போகிறது. தத்துவராயரை பற்றி இப்போதுதான் வெளியே வருகிறது என்றால் இதற்கு முன்னிருந்தவர்கள் ஏன் பேச மாட்டீங்க? தத்துவராயருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன ஏதோ பொண்ணு கொடுத்த பொண்ணு எடுத்த பிரச்சனையா, வாக்கியாவரப்பு பிரச்சனையா, இல்ல அவர் அடைந்த நிலை உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துதா, இல்லது தத்துவராயர் அடைந்த உன்னத நிலையை பற்றி இந்த ஊமை ஆன்மாக்களுக்கு தெரிந்துவிட்டால் கொள்ளை வினைவு கூட்டுருவால் கூட்டி அந்த பல் சமய கூட்டத்தை வைத்து பிழப்பு நடத்த உங்க சாயெல்லாம் வெளுத்திடுமோ பயமா? என்ன காரணம்? சிலர் என்ன பண்ணுறீங்க, சாகா கல்வி தந்த பேராசிரியர்னு சொல்லிட்டு ஒரு படம் போடுறீங்க. அதில் தத்துவங்களான இவர் மாணிக்க வாசகர், திருமூலர் முதலியவரெல்லாம் சேர்த்துக்கிறீங்க. ஆனால் தத்துவராயரை மட்டும் நீங்கள் சேர்க்காத காரணம் என்ன? அவர் அடைந்த நிலையை உங்களால் அந்த படிப்பளவில் கூட புரிஞ்சிக்க முடியலையா? இன்னும் அதையும் தாண்டி சிலர்லாம் சொல்கிறாங்க, பெருமானார் சொன்னது என்னன்னா, இவ்வளவு அனுபவமும் பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை. ஒருவாறு குருத்துரிய பரியந்தம் தத்துவராயர் முதலிய மகான்களின் அனுபவத்தால் இது குறிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அதாவது வள்ளலார் உரைநடை பகுதியில் அந்த முதலியே என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதனால் தத்துவராயர் மட்டுமல்ல, அதற்கு பிறகு இன்னும் சிலர் அந்த நிலையை அடைந்திருக்கலாம் என்று அந்த முதலியே என்ற வார்த்தைக்கு தூக்கி கொண்டு வக்காலத்து வாங்கும் நீங்கள், அதே உரைநடை பகுதியில் சமய நூல்களின் பிழை என்ற தலைப்பில் 12 ஆழ்வார்களும் 63 நாயன்மார்களும் மாணிக்க வாசக சுவாமிகளும் திருமூலர் முதலிய மகான்களின் சரித்திரமும் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்று கொட்டை எடுத்துல இருக்க. அதை ஏன்டா ஒருத்தனும் பேச மாட்டீங்க? என்ன திடீர்னு புகழேந்தி ஒருமையில பேசலாம் என்று யாரும் நினைக்க வேண்டாம். என் தலைவனுடைய தார்மீக கருத்துக்கு மதிப்பளிக்காத எவனுக்கும் நான் மதிப்பளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உண்மை கடவுளுடைய விருப்பத்தையே சொல்ல முன்வராத நீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பெருமானார் தெளிவாக சொல்கிறார், இவ்வளவு அனுபவமும் பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை. ஒருவாறு குருத்துரிய பரியந்தம் தத்துவராயர் முதலிய மகான்களின் அனுபவத்தால் குறிக்கப்படும் என்றால் அந்த முதலியே என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், பெருமானார் சொல்வார், சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் ஏகம். அந்த கடவுளின் அருளால் சுத்தமாதி 3 தேகத்தை பெற்றுக்கொண்ட ஞானிகள் அநேகம் என்பார். அதாவது அந்த கடவுளின் அருளால் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாக்கள் அநேகம் என்பார். அதுதான் இதனுடைய பொருள். ஆனால் இதற்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பெருமானார் சித்தி அடைவதற்கு முன்பு, இயற்கை உண்மை கடவுளோடு இரண்டர கலப்பதற்கு முன்பு அவர் தந்த பேரு உபதேசத்தில் ஒரு உண்மையை சொல்லி இருப்பார். அந்த உண்மை என்னன்னா, பெருமானார் சொல்லுவாங்க, இதற்கு முன்பால், அதாவது நான் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பால் சுத்த மாயாகாரியாகிய உண்மையை தெரிந்த பெரியோரும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை. சன்மார்க்கம் இருந்திருந்தால் நாம் அனுபவித்து அறியாத அனுபவத்தை பெற்றிருப்போம், கேட்டறியாத கேள்விகளை நாம் கேட்டிருப்போம் என்று பெருமானார் அந்த இடத்தில் புலம்பியிருப்பார். அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த பூமியில் பெருமானார் வருகின்ற வரை உண்மையை தெரிந்த ஒரு பெரியவனும் இல்லை. ஒருவேளை பெருமானார் சித்தி
அடைந்த பிறகு உண்மையை தெரிந்த பெரியவன் யாராவது இருக்கார் இப்பவும் கிடையாது. அப்புறம் எப்படி பெருமானார் சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் ஏகம், அந்த கடவுளின் அருளால் சுத்தமாதி 3 தேகத்தை பெற்றுக்கொண்ட ஞானிகள் அநேகம் என்று சொன்னார்னு கேட்டனா, அந்த ஞானிகள் எல்லாம் சம்புபஷ விபுபஷ சிருஷ்டியில் வேறு வேறு அண்டங்களில் இருக்கின்றவர்கள். அதுபோலதான் இவ்வளவு அனுபவமும் பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை. பூர்வத்தில் உள்ள அனுபவங்கள் என்ன? இந்த உலகம் தோன்றதிலிருந்து இந்த அனுபவத்தை பெற்றவன் யாரும் இல்லை என்று அர்த்தம். இவ்வளவு அனுபவமும் பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் பெற்ற நிலைகளில் இல்லை. ஒருவாறு குருதுரிய பரியந்தம் தத்துவராயர் முதலிய மகான்களின் அனுபவத்தால் குறிக்கப்படும் என்றால், இந்த குருதுரியத்தை இந்த பூமியில் பூர்வத்தில் உள்ள அனுபவிகள் எவனும் பெறவில்லை. ஆனால் பல அண்டங்களில் இந்த குருதுரியத்தை அடைந்து இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். இதை 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறு குழந்தை கூட, ஒரு சிறு மாணவன் கூட புரிந்து கொள்வான். இதில் இவ்வளவு குழப்பம் வேண்டாம். சரி, நம்ம கதைக்கு வருவோம். ஆத்ம தத்துவாதி சிவகரணம் 36, நிர்மல குருதுரியம் 7, ஆக மொத்தம் சாகா கல்வி 43. இந்த குருதுரியத்தை அடைந்தால்தான், அதாவது நம்ம சொன்ன பத்தியா ஜாக்கரம் சொப்பனம் சுழித்து துரியம் துரியாதீதம் இப்படி அடுக்கிட்டே வரும்போது இந்த குருதுரியம் சொன்ன பாருங்க, அந்த குருதுரியத்தை ஆன்மா அடையும் போதுதான் அந்த ஆன்மா அமைதியான வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கையை மேற்கொள்ளும், சுகமான வாழ்க்கையை காணும். ஆனா இந்த குருதுரியத்தினுடைய ஆன்மாவின் அனுபவம் முற்று பெற்று விட்டதா என்றால் இல்லை. இந்த குருதுரியம் துரியாதீதம் வரை பெருமானார் சொல்றாங்க, இந்த குருதுரியம் துரியாதீதம் வரை இந்து வேத ஆகமத்தை துணை கொண்டு வரலாம். அதற்கு மேல் எந்த வேத ஆகமமும் துணை கொண்டு வர முடியாது, சாத்தியம் என்பதே இல்லை. அதற்கு மேல் இருக்கின்ற நிலைகள் சுத்த சன்மார்க்க ஞானிகளுக்கு மட்டுமே சாத்தியம் என்கிறார் பெருமானார். இந்த குருதுரியம் துரியாதீதத்தை கடந்து சுத்த சிவ சாக்கரம், சுத்த சிவ சொப்பனம், சுத்த சிவ சுழித்தி, சுத்த சிவ துரியம், சுத்த சிவ துரியாதீதம் என்ற 19 அவத்தைகள் இருக்கிறது. இவற்றை கடந்துதான் அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுள் விளங்கி கொண்டு இருக்கிறார். இந்த 19 அவத்தைகளும் சேரும் போதுதான், கடக்கும் போதுதான் ஒரு ஆன்மாவுக்குள்ள அனைத்து அவத்தைகளும் நீங்கும். இவையெல்லாம் சேரும் போதுதான் ஒரு ஆன்மாவுக்கு இருக்கின்ற அனைத்து அவத்தைகளும் நீங்கும். இந்த சுத்த சிவ துரியாதீதத்தை கடந்துதான் சுத்த சிவமாகிய இயற்கை உண்மை கடவுள் விளங்குகின்றார். இந்த நிலையை அடைவதுதான் மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வு. இந்த வழியை தான் வள்ளலார் நமக்கு காட்டினார். இந்த நிலையை தான் வள்ளலார் அடைந்தார். சாகா கல்வியை கற்றவரின் பூரண அனுபவம் சுத்த மகாமாயை கடந்து சர்வ மகாமாயில் அடங்கி கால தத்துவத்திற்கு உட்பட்டு இருப்பது. மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை அடைந்தவரின் அனுபவம் கால தத்துவத்தை கடந்து துன்றுமல வெம்மாயை அற்று அதன் மேல் அறிவே உருவாக விளங்குவது. அதன் மேல் அறிவே உருவாக விளங்குவார்கள். 5 தொழில் செய்யும் கடவுளர்களும் அவரின் கடைக்கண் பார்வையால் தங்கள் தங்கள் தொழிலை நடத்துவார்கள். அவர்களின் அறிவு உண்மை கடவுளின் அறிவாக இருக்கும். அவர்களின் செய்கை கடவுளின் செய்கையாக இருக்கும். அவர்களின் அனுபவம் கடவுள் அனுபவமாக இருக்கும். அவர்கள் பேரருள் வண்ணம் உடையவர்களாகவும் இயற்கை உண்மை கடவுளராகவும் விளங்குவார்கள். அப்படி விளங்கி கொண்டு இருப்பவர் தான் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார். இப்போது உங்க எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிருக்கும், திருவள்ளுவர் காட்டிய சாகா கல்வி வேறு, வள்ளலார் காட்டிய மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வு வேறு என்ன என்பதை. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்னா, திருவள்ளுவர் கூறிய கொல்லாமை வேறு, வள்ளலார் கூறிய உயிர் கொல்லாமை வேறு. கொல்லாமையில 2 கொல்லாமைன்னு கேட்டா இருக்கு, வாங்க பார்ப்போம். திருவள்ளுவர் கொல்லாமை என்னும் அதிகாரத்தில் அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் என பாடுகிறார். அதாவது இந்த உலகத்தில் மிகச்சிறந்த அறம் என்னவென்றால் எந்த ஓர் உயிரையும் கொல்லாமல் இருப்பதுதான். கொல்லும் செயல் பிற தீவினைகள் எல்லாம் தரும் என்று பாடுகிறார். ஆனால் அதே திருவள்ளுவர் இளையதாகிய முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து என்கிறார். அதாவது தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. தன் உயிரே போகக்கூடிய நிலை வந்தாலும் இன்னொரு உயிரை கொலை செய்துவிடக் கூடாது என்று கூறிய திருவள்ளுவர், முள்மரம் வளர்ந்து விட்டால் அந்த முள்மரம் வளர்ந்து கைகளில் கால்களில் குத்திவிடும். அதனால் அந்த முள்மரம் இளமையாக இருக்கும் பொழுதே, பிஞ்சாக இருக்கும் பொழுதே பிடுங்கி கொலை செய்து விடுங்கள் என்கிறார். இளையதாகிய முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து. ஆனால் கருணையே வடிவான வள்ளல் பெருமானார் அவர் எழுதிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் யானை முதல் எறும்பு வரை தோன்றிய அனைத்து உயிர்களும் நம் சகோதரர் என்கிறார். தாவரங்கள் முதலான உயிர்களிடமும் அன்பு காட்ட வேண்டும் என்கிறார். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் விதை நிலத்தில் படிந்த பின் நீர் வழியாக ஆன்மாவானது சென்று பக்குவ சக்தியில் கலந்து வித்தேறி முளைத்தபடியால் அந்த முளையானது வித்து காய் முதலியவை போல சடமல்ல, அது முழு உயிர். பச்சை
பச்சிளம் குழந்தை போல, ஆதலால் முளைகளில் பிடுங்குவது கூடாது, உயிர்கொலை பச்ச படுகொலை என்கிறார். அப்படி இருக்கும்போது திருவள்ளுவ பெருந்தகை இளையதாகிய முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காத்த இடத்து என்று பேசியிருப்பது எந்த விதத்தில் நியாயம்? அவருடைய கொல்லாமை என்னும் அதிகாரத்தில் எங்கே இருக்கிறது ஆண்மநேய ஒருமைப்பாடு? முள்ளு குத்தும், பாம்புகள் கொத்தும். திருவள்ளுவர் இளையதாகிய முள்மரம் கொள்கை என்று சொல்லியிருக்காரு. அதற்காக முள்ளில் குத்தனா எந்த ஆபத்தும் வராது, பாம்பு கொத்தன நஞ்சு நம்ம இறந்துடும் என்பதற்காக பாம்பு குஞ்சுகளை தேடி கொத்த நம்ம கொலை செஞ்சிடலாமா, இல்லை பாம்பு முட்டை எடுத்து அதை எரித்து கறிக்கிடலாமா? சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றும் ஒரு மனிதன், வள்ளலாரை உண்மையாக குருவாக ஏற்று நிற்கும் ஒரு மனிதன், அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உண்மை கடவுள் என்று அறிந்து கொண்ட ஒரு மனிதன், பச்சிலம் குழந்தை போல வளர்ந்து நிற்கும் அந்த இளையதாகிய முள்மர புடுங்கி போட மனம் வருமா? அதை செய்ய அவன் துணிவானா? அதனால்தான் பெருமானார் சொன்னார், இதற்கு முன்பு இருந்த எல்லா நூல்களிலும் முன்னுக்கு பின் மறைப்புண்டு, தப்புக்கள் நேரிட்டிருக்கின்றன, பிழைகள் இருக்கின்றன. அந்த பிழைகள் எல்லாம் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் பகிரங்கமாய் வெளிப்படும் என்றார். இப்போது தெளிவா தெரிஞ்சிருக்கும் பகிரங்கமாய் வெளிப்பட்டதா இல்லையா என்று. ஆனா எதையும் தாண்டி ஒரு சில மூடர்கள் இருப்பாங்க, அது முள்மரம் தானே, எங்கே போனா போது, கையில குத்தும், இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி இதை பேசுகின்றவர்கள் பேசினார்கள். இவர்களுடைய பேச்சை பார்த்து அறிவில் சிறந்த அறிவையுடைய சான்றோர்கள் ஏளனம் செய்வார்கள். இப்ப உங்க எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிருக்கும், திருவள்ளுவர் கூறிய கொல்லாமை வேறு. அவருடைய கொல்லாமை என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர்களிடையே பேதம் பார்க்கும் கொல்லாமை. வள்ளலார் கூடிய கொல்லாமை ஆண்மநேய ஒருமைப்பாடு. திருவள்ளுவர் கூறிய கொல்லாமை வேறு என்றும் வள்ளலார் கூறிய கொல்லாமை வேறு என்றும் நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது நம்ம பார்க்கறது என்னன்னா, திருவள்ளுவர் காட்டிய கடவுள் அனுபவம் வேறு, வள்ளலார் காட்டிய கடவுள் அனுபவம் இயற்கை உண்மை கடவுள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வேறு என்பதை நம்ம பார்க்க போறோம். திருவள்ளுவ பெருந்தகை அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று பாடியிருப்பார். திருவள்ளுவர் குறித்த ஆதி பகவன் அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளா என்றால் இல்லை. பிறகு அந்த ஆதி பகவன் யார் என்றால் இந்து மத புராணத்தில் வருகின்ற புராண பொய் கடவுள்தான். எப்படி என்றால், முன்னொரு காலத்தில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நோக்கி ஆன்மாக்கள் தவம் செய்து ஐந்துழிலையும் பெற்று கொண்டது. அதன் வல்லபத்தால் வேத வியாசன் முதலானவனை துணை கொண்டு இயற்கை உண்மை கடவுளை முற்றிலும் இந்த மண்ணில் இந்த பூமியில் மறைத்து புராணத்தின் மூலமாக இந்த ஆன்மாக்கள் தன்னை கடவுளாக காட்டிக் கொண்டது. இந்த ஐந்தொழில் செய்யும் ஆன்மாக்களை தான் ஆதி பகவன் என திருவள்ளுவர் வர்ணித்து பாடுகிறார். அதை எப்படி நீ சொல்ல முடியும்? அவர் ஆதி பகவன் குறிப்பிடுறாரே, அது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இல்லையான்னு கேட்டா அப்படி கிடையாது. என்ன காரணம்னா, நம்ம திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் இருக்கார் இல்லைங்களா, நம்ம பெருமானாருக்கு உண்மை அறிவு விளங்குவதற்கு முன்பால் வள்ளல் பெருமானார் இந்த புராண பொய் கடவுளை தான் தூக்கி தலையில் வைத்து கொண்டு ஆடினார் என்பது உண்மை. அதை கடைசியா அவரு அந்த உச்சபட்ச நிலை அடைக்கும் போது, அந்த நிலை அடையும் போது பேருபதேசத்துல சொல்லியிருப்பாரு. எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் சான்றாக வைக்கப்படுகிறது. ஊர் ஆதி இகழ்மாய கயிற்றால் கட்டுண்டோய் தளரி மனம் குழைந்து குடலுகின்றேன், பாராதி அண்டமெல்லாம் கணத்தில் காண்போய், பாவியோன் முகவாட்டம் பாட்டிலாயோ சீர் ஆதி பகவன் அருட்செல்வமே. இந்த வரியை நல்லா கவனிங்க. ஆதி பகவன் அருட்செல்வமே, என் சிந்தை மலர்ந்திட ஊரும் தேனே, இன்பம் சார் மலை தணிகை மணியே என்று பாடுகிறார். அருட்செல்வம் என்றும் தணிகை மலை என்றும் முருகனை அழைக்கப்படும். முருகனின் தந்தை ஆதி பகவன், அதாவது சீர் ஆதி பகவனின் அருட்செல்வமே. முருகன் கடவுள் இல்லை, பிண்ட தத்துவம் என்பது நாம் அறிந்ததுதான். முருகனின் தந்தை ஆதி பகவன் அல்லது சிவன் என்று எதனால் குறிக்கப்பட்டது என்றால், சுப்பிரமணிய தத்துவத்தை, அதுவும் வள்ளலார் எழுதிய சுப்பிரமணிய தத்துவத்தை படித்தவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும். மனித உடலில் குண்டலி வட்ட நரம்பின் அடியில் 2 நரம்பு, வலத்தில் 5 கவருடைய தலையாயும் இடத்தில் 6 கவருடைய தலையாயும் நிற்கின்றன. வலத்தில் உள்ளது கணபதி என்றும் இடத்தில் உள்ளது சுப்பிரமணியர் என்றும் பெயர் சொல்வது. மேற்படி 5 கவருடைய நரம்பிற்கு கீழ் நோக்கி கிருஷ்ண வண்ணமாய் இருக்கும். இந்த நரம்பு இடைவிடாது அசைந்து கொண்டிருக்கும். இந்த அசைவால் அக்கினி பையுக்கு ஆதாரம் உண்டாவதால் இதற்கு கணபதி என்று பெயர். மேலும் வலபுறத்து நாடிக்கு 62 மாத்திரையும் இடதுபுற நாடிக்கு 40 மாத்திரையும் அளவு வித்தியாசம் இருப்பதால் இவர்களை, அதாவது முருகனையும், முக்கியமா சொல்லணும்னா இந்த 2 நரம்புகளுக்கு பேர் வச்சிருக்காங்க முருகன் விநாயகன். அதாவது முருகனையும் விநாயகனையும் சகோதரர்களாக சொல்வதும் அன்றி மேற்படி சிவனின் மகனாகவே சொல்லப்பட்டது.
இந்த 6 கவராய் நிற்கும் நரம்புதான் அருட்செல்வமாகிய முருகன். இந்த நரம்பு அக்கினி பைக்கு ஆதாரமாக இருக்கிறது. இந்த அக்கினி பையில் முன் சொன்ன காற்றில் 16,000 கோடி பங்கில் ஒரு பங்காக வெகு நேர்மையாக அக்கினிமயமாய் ஒரு ஆவி இருக்கும். இதற்கு காரண அக்கினி என்று பெயர். இவ்வக்கினியை கால சந்திர மூச்சு என்றும் ருத்திரன் என்றும் ஆதி பகவன் என்றும் குறிக்கப்படும். ருத்திரன் என்றால் சிவன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இவர்களை சிவனின் மகனாக சொல்லப்பட்டது. இப்போது தெளிவா தெரியும், புரியும். ஆதி பகவன் அருட்செல்வம் என்பது யார் என்று, ஆதி பகவன் யார் என்பதும். இந்த பிண்ட தத்துவத்தை தான், பிண்டத்தில் உள்ளதை தான் அண்டத்தில் புராணத்தின் மூலம் கடவுளாக காட்டினார்கள். இந்த புராண பொய் கடவுளை தான் திருவள்ளுவர் ஆதி பகவன் என வர்ணித்து இருக்கிறார். அப்படியெல்லாம் கிடையாது. திருவள்ளுவர் இந்து மத புராண கடவுளை எல்லாம் பேசவில்லை. அவர் அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளை தான் ஆதி பகவன் என்று குறிப்பிட்டார் என்று நீங்கள் வாதிட்டால் பெருமானார் சொல்கிறார். எப்படி என்றால், இப்போது வருகின்ற நமது கடவுள் இதற்கு முன்பாக சமய மத சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்டு ஏற்பாட்டு கர்த்தர்கள், மூர்த்திகள், கடவுளர், தேவர், அடியார், யோகி, ஞானி முதலானவர்களில் ஒருவரல்ல என்கிறார் வள்ளலார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதற்கு முன்பால் அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளை பற்றி ஒருவரும் பேசியது கிடையாது, ஒருவரும் உணர்ந்ததும் கிடையாது. திருவள்ளுவரும் உண்மை கடவுளை தான் பேசினார் என்று மீண்டும் மீண்டும் நீங்கள் வாதிட்டால், அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தல், காத்தல், துரிசு நீக்கல் முதலிய தொழில்களால் நிகழ்த்துகின்ற அதிகார தலைவர்களும் எவ்வகை தத்துவங்களையும் காரண காரிய திறத்தால் நடத்துகின்ற சக்தி சத்தர்களும் உணர்ந்தும் உணர்ச்சி செல்லாமல் முயற்சி பற்றாது மயங்கி விட்டார்கள் என்கிறார் வள்ளலார். அதாவது அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தல், காத்தல், துரிசு நீக்குவித்தல், மறைத்தல், ஐந்தொழில், அதாவது அருளல், ஐந்தொழில் செய்கின்ற இந்த அதிகார தலைவர்களும், இந்த அதிகார தலைவர்களுடைய கூட்டத்தையே ஆட்டி வைக்கின்ற சக்தி சத்தர்களாலும் கூட அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உணர்ந்து கொள்ள முடியாமல் மயங்கி விட்டார்கள் என்கிறார் வள்ளல் பெருமானார். அப்படி இருக்கும்போது திருவள்ளுவ பெருந்தகை எப்படி உணர்ந்திருப்பார்? இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால், திருக்குறளுக்கு பொதுமறை என்றும் உலக பொதுமறை என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. பெருமானார் சொல்கிறார், பொதுமறை முடிகளும் புகழவை முடிகளும் இது எனக்கு அரிதாம் எந்தனி சித்தே. இந்த பொதுமறை அருட்பெரும் ஜோதியை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் இதனுடைய பொருள். பொதுமறை முடிகளும் புகழவை முடிகளும் இது எனக்கு அரிதாம் எந்தனி சித்தே. ஏனென்றால் அண்ட சராசரங்களை ஆட்டி வைக்கின்ற ஐந்தொழில் கடவுளை ஆட்டி வைக்கின்ற சக்தி சத்தர்களாலே உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் எப்படி திருவள்ளுவ பெருந்தகையாலும் உணர்ந்து கொள்ள முடியும்? மேலும் திருவள்ளுவ பெருந்தகை இந்து மத புராண பொய்க் கடவுளை தான் ஆதி பகவன் என்று குறிப்பிட்டார் என்பதற்கு ஆதாரம், தேவர்களுடைய தலைவனாக இந்திரனையும் பிரம்மாவின் பொண்டாட்டியாக லட்சுமியையும் காட்டியது இந்து மத புராணத்தில்தான். ஐந்தவித்தான், ஆற்றல், அகல் விசும்புளார், கோமான், இந்திரனே சாலும் கரி என்று புராண தோற்றமான இந்திரனை குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர். மடியுளான் மாமுகடி என்ப மடி இலாதாள் உலால் தாமரை இனால் என்று பிரம்மனின் மனைவியாகிய லட்சுமியை குறிப்பிடுகிறார். பிரம்மன் பதவியில் இருக்கும் ஆன்மா ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, பிரம்மனுக்கு பொண்டாட்டியும் இல்லை என்பது நமக்கு தெரிந்ததுதான். இப்ப உங்க எல்லோருக்கும் தெளிவா தெரிஞ்சிருக்கும், வள்ளுவர் திருவள்ளுவ பெருந்தகை காட்டிய கடவுள் அனுபவம் வேறு, வள்ளலார் காட்டிய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுள் வேறு என்பது. இவையெல்லாம் விட்டுட்டு, அதாவது இவனை பேசிட்டு போயிட்டானோ மக்கள் மறந்துடுவாங்க, திரும்பவும் நம்ம ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம், நாம் இதன் மூலயமா ஏதாவது லாப நோக்கத்தை அடையலாம் நினைச்சு யாராவது வள்ளலாரையும் வள்ளுவரையும் ஒன்னா வைத்து பேசக்கூடாது, அப்படிதான் பேசுவேன் என்று நீங்கள் வாதிட்டால், தான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் என்று நீங்க ஒரு முற்போக்கு வாதிட்டால், காண மயிலாட கண்டறிந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலும் கல்லாதான் கற்றறிந்த கவி. அதாவது நான் இதையெல்லாம் தெரிஞ்சும், இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சும் நான் இப்படிதான் பேசுவேன் நீங்க வாதிட்டீங்கன்னா, காண மயிலாட கண்டறிந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலும்
கல்லாதான் கற்றறிந்த கவி. படிக்க தெரியாதவன் படித்தவன் போல் பீட்சி கொண்டு இருப்பதற்கு சமம். அதனால் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். தகரத்தின் மதிப்பு வேறு, தங்கத்தின் மதிப்பு வேறு, வைரத்தின் மதிப்பு வேறு, வைடூரியத்தின் மதிப்பு வேறு. நாம் இதற்கு முன்னாடி பதிவிட்டு இருந்த காணொலியில் சில பேர் கருத்து சொல்கிற பெயரில் சில வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. அது என்னன்னா, ஔவையார் வள்ளுவரை விடவா இறைவனை பற்றி வள்ளலார் அறிந்து விட்டார் என்று பேசுகின்றார்கள். இது போன்று குழப்பத்தில், அதாவது அதிருப்தியில் குழப்பத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு தெளிவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொளி உருவாக்கப்பட்டதே தவிர யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த காணொளி உருவாக்கப்படவில்லை. மேலும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், உலகில் வாழ வேண்டும், இல்லறத்தை எப்படி அறத்தோடு நடத்த வேண்டும், எப்படி அவன் பண்பாளனாக நேர்மையாளனாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்பிப்பதில் திருக்குறளை விட ஒரு மேலான அறநூலை நாம் சுட்டி காண்பிக்க முடியாது. திருக்குறள் தமிழ் மண்ணுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அதனால் திருக்குறளையும் திருவள்ளுவ பெருந்தகையும் நாம் போற்றி புகழ்ந்துதான் ஆக வேண்டும். அதே திருக்குறள் ஆன்மீகத்திற்கு சில அடிகோல் காட்டியிருந்தாலும், சில பாதையை காட்டியிருந்தாலும், சுத்த சன்மார்க்க கொள்கைக்கு முற்றிலும் ஒற்று வராத நூல் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள். திருக்குறள் மட்டுமல்ல, உலகில் காணும் எந்த அறநூல்களும் ஆனாலும் சரி, எந்த ஆன்மீக நூல் ஆனாலும் சரி, திருவருட்பாவோடு சேர்த்து பேசுவதும் சன்மார்க்கத்தோடு தழுவுவதும் தவறானது. அப்படி செய்தால் அறிவை உடைய சான்றோர்கள் நம்மை பார்த்து நகைப்பார்கள். நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். மேலும் வள்ளலாரை மேலே உயர்த்தி திருவள்ளுவரை தாழ்த்தி சிறுமைப்படுத்தி பேச வேண்டும் என்ற எந்த நோக்கமும் கிடையாது. இது போன்ற கருத்தை பதிவிட்டதால் நமக்கு இப்போ பேச வேண்டிய சூழல் அமைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் புகழேந்தி பேசிதான் வள்ளலார் மிகப்பெரியவர் என்று காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வள்ளலார் மிக பெரியவர் என்பது எல்லா கடவுளர்களுக்கும் தெரியும். இந்த அற்ப மனித கூட்டங்களுக்கு தான் இதுவரை தெரியாமல் இருக்கிறது. இந்த உண்மையை சொல்வதற்காகவே நமக்கு, அதாவது சுத்த சன்மார்க்க கொள்கையை சொல்வதற்காகவும் இந்த உண்மையை நாம் விளங்கிக் கொள்வதற்காக தான் இந்த காணொளி உருவாக்கப்பட்டது. அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளின் பெரும் கருணையால் இந்த மாபெரும் ரகசியம் எல்லாம் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டு இருக்கிறது. இது முடிவல்ல, ஆரம்பம். இனிமேல் எல்லா உண்மைகளும் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டே இருக்கும். அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளுக்கு நாம் அனைவரும் உரிமைப்பட்டவர்களாக ஆகி கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த மாபெரும் ரகசியங்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் பெருமானின் வார்த்தை சத்திய வார்த்தை. அது சத்திய வார்த்தை மட்டுமல்ல, பெருமானுடைய வார்த்தை, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் வார்த்தை. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்றவர் பெருமானார். பெருமானார் சொன்னது, சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் எல்லா உண்மைகளும் விவரமாய் வெளியாகும், அதுவும் பகிரங்கமாய் வெளிப்படும் என்றார். அதனால் இந்த மாபெரும் ரகசியத்தை, இந்த பிழைகளை அம்பலப்படுத்தி நமக்கு அறிவை விளங்க வாய்ப்பு கொடுத்த வள்ளல் பெருமானருக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும் கோடான கோடிய நன்றியை தெரிவித்து, இந்த செய்தியை பார்த்து அறிவை விளங்கி கொண்ட நமது ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகும் தழைக்க.